ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் பக்ஷாட் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே எல்லாருக்கும் பக்ஷாட் என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். நமக்கும் ஆப்போனன்ட்ஸ்க்கு 5 லைஃப்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த 5 லைஃப்ஸ் வச்சு ஒரு கன் இருக்கும், அதில் புல்லட்ஸ் இருக்கும், செய்யலாம், எல்லாமே இருக்கலாம். அதை நம்ம லக்கை வச்சு தான் இந்த கேமே. அதை நம்ம மீதி கான்செப்ட் போக சொல்லிடுறேன். இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளும் ஹியர்மி தமிழ் கேமர் தான் விளையாடுறோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குட் டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம போய் இந்த சேரில் உட்கார மாதிரி அனிமேஷன் இருக்குது. ஓகே, இப்போ உட்காந்தாச்சு. இப்போ ரவுண்ட் 1 தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் மொத்தம் 2 லைவ், ஒரு பிளாங்க் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைவ்னா புல்லட் இருக்குதுன்னு அர்த்தம், பிளாங்க்னா அதை ஷூட் பண்ணதுன்னு அர்த்தம். வெறும் காலியாக இருக்க ஷெல் தான் கொடுத்துருப்பாங்க, அதான். இப்போ நமக்கு 5 லைஃப்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு டைம் புல்லட் பட்டால் ஒரு லைஃப் போகும். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட டர்ன் தான். இப்போ அதில் இருக்கானு தெரில, இல்லைனானு தெரில. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம், அவரே சுட்டுருவோம். புல்லட் இருக்கா இல்லையா? சூப்பர், புல்லட் இருக்குது, 2 லைவ். அப்படின்னா இப்போ வரப்போது பிளாங்காகவும் இருக்கலாம், இல்லாட்டி லைவாகவும் இருக்கலாம். ஒருவேளை இப்போ அவர் யார் சுடுறாருன்னு பார்ப்போம். அவரே சுட்டுக்கிட்டா அவ்வளோதான். ஓகே, அவரே சுட்டுக்கிறாரு. புல்லட்டு லைவா இல்லாட்டி பிளாங்கா? சூப்பர், பிளாங்க்கு. அப்படின்னா இது லைவ், அப்படின்னா ஈக்குவலாக லைஃப் போகும் இந்த டைம். கன்ஃபார்ம் இதில் சுட்டுரும். ஓகே, சுட்டுருச்சு. இப்போ நமக்கும் 4 லைஃப்ஸு, அவருக்கும் 4 லைஃப். இதில் நம்ம கரெக்டாக அதை பார்த்துட்டோம்னா கேல்குலேட் பண்ணலாம். ஒருவேளை பார்க்காம விளையாண்டோம்னா கேல்குலேட் பண்ண முடியாது. இப்போ இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக மாற்றலான்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு சில பொருள்லாம் கொடுப்பாங்க எக்ஸ்ட்ரா பவராக. இப்போ ரவுண்ட் 2ல 2 பொருள் தராங்க. நமக்கு ஹீலிங் பொசிஷன் ஒன்று, அப்புறம் ஒரு ஃபோன் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 லைவ் 2 பிளாங்க்கு. ஓகே, இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இல்லை லக் இல்லைன்னா அவ்வளோதான், 2 டைமும் போய் சுட்டுருவாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னு தெரியல. பேசாமல் ஃபோன் எடுத்துருவோமா? இந்த ஃபோன் எடுத்து அந்தளவுக்கு யூஸ் இல்லை. ஓகே, இப்போ நம்ம ஷூட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அடைச்சா பிளாங்க்கு தான். நம்ம லக்குக்கு பிளாங்க்கு தான் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு லைவ் வந்தால் வேறு விழுந்திருக்கும். அவர் ஹீலிங் போர்ஷனை குடிச்சிட்டாரு. கன்ஃபார்ம் இதில் புல்லட் இருக்க வாய்ப்பு இருக்குது. சூப்பர், ஃபோன் எடுத்து பார்த்தாரு, கன்ஃபார்ம் இதில் புல்லட் இருக்குது. நம்ம ஷூட் பண்ணால் புல்லட் இருக்குது. ஓகே, ஒரு லைஃப் போகுது. இன்னங்க போகலை. அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2மே இதுதான். இப்போ நம்ம ஹீலிங் போர்ஷன் ஒன்று குடிச்சு போனால் எப்படி ஒரு லைஃப் போயிடும். ஓகே, இப்போ ஹியர்மி தமிழ் கேமருக்கு ஒரு லைஃப் போயிடும், நமக்கு ஒரு லைஃப் போயிடும். திருப்பி 4 and 4ல் தான் இருக்கும். 2 பேருக்குமே 5 லைஃப்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ அவருக்கு ஒரு லைஃப் போயிடுச்சு. நெக்ஸ்ட் நமக்கு ஒரு லைஃப் போகுது. அப்படியும் ஓகே, நமக்கு ஒரு லைஃப் போயிடுச்சு. இப்போ 2 பேர்த்துக்கும் 4 and 4 இருக்குது. இப்போ இன்னொரு டைம் பாக்ஸ் கொடுப்பாங்க. இப்போ ரவுண்டு 3. இப்போ 3 ஐட்டம்ஸ் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஹேண்ட் கஃப்பு, இப்போ ஒரு லைட்டர் மாதிரி ஒன்று, அப்புறம் ஒரு டைம் பாம் மாதிரி ஒன்று. ஓகே, இல்லை 3 லைவ் 6 பிளாங்க்கு. 3 டைம் சுட முடியும், 6 டைம் சுட முடியாது. நம்ம பார்த்து தான் பண்ணணும், கொஞ்சம் பாசிக்கணும். இதில் இந்த ஃபோன் வந்து நெக்ஸ்ட் வந்து பிளாங்க் ஷேர் எதில் இருக்குதுன்னு சொல்லும். அப்புறம் இந்த டைம் பாம் மாதிரி இருக்குல்ல, அது வந்து பிளாங்காக இருக்கிறத லைவாக மாற்றி விட்டு, லைவாக இருக்கிறத பிளாங்காக மாற்றி விட்டுரும். இப்போ அதை யூஸ் பண்ணிடலாமா? ஓகே, இப்போ நம்ம ஃபோன் வச்சு பார்த்துருவோம் எதில் இருக்குன்னு. 9th ஷெல் பிளாங்க்கா? இதில் மொத்தத்துக்கு 9 ஷெல் இருக்குது. அப்போ கடைசி ஷெல் தான் பிளாங்காக இருக்குது. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சொல்லி தான் பரவாயில்ல. இப்போ நம்ம ஹியர்மி தமிழுக்கு ஹேண்ட் கஃப் போட்டாச்சு, நமக்கு பிரச்சனை இல்லை. அவரால் 2 டைம் சுட முடியாது. ஓகே, புல்லட் இருக்கணும். சரி, பிளாங்க்கு தான். நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு டைம் சுட்டுருவோம் அவரையே. ஏன்னா 6 பிளாங்க்கு இப்போ இல்லை. பிளாங்காக இருந்துச்சுன்னா அந்த ஹேண்ட் கஃப் போட்டதே வேஸ்ட் ஆயிரும். நல்ல வேலை சுட்டுருச்சு. ஓகே, இப்போ நமக்கு 4, அவருக்கு 3. ஆனால் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக பிளாங்காக இருக்க தான் வாய்ப்பு அதிகம். இருந்தால் அவர் ஹேண்ட் கஃப் போட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. 2 டைம் சுடுவார். 2 டைம் சுட்டால் நம்ம லக்கு இருந்துச்சுன்னா பிளாங்க் 2 டைம் வரும். ஓகே, இப்போ நம்மளை தான் சுடுறாரு. சூப்பர், இன்னும் ஒரே ஒரு லைவ் தான் இருக்குது. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, இதில் பிளாங்காக இருந்தால் லைவாக மாற்றி விடும், லைவாக இருந்தால் பிளாங்காக மாற்றி விடும். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். தெரிஞ்சு லைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்,
பிளாங்காக இருந்திருக்கு, அது லைவாக மாற்றி விட்டுருச்சு. அது இப்போ ஹீரோ நமக்கு 2, நமக்கு 3. இதில் லாஸ்ட் லைஃப் போயிடுச்சுன்னா நம்மளால் ஹீல் பண்ண முடியாது அதுக்கு மேலே. ஓகே, இப்போ அவரோட டர்ன் தான். ஹேண்ட் கஃப் போட்டுருவாரோ அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் லாஸ்ட் ஷெல் வந்து பிளாங்க் தான். இப்போதைக்கு எத்தனை சுட்டோன்னு தெரில, ஒரு 5 பேர் கூட நினைக்கிறேன். கன்ஃபார்ம் நெக்ஸ்ட்டு பிளாங்காக இருக்காது, ஏன்னா பிளாங்காக இருந்ததை நம்ம மாற்றி விட்ருக்கோம். இது லைவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சொன்ன மாதிரியே லைவ் தான். அப்போ மீதி இருக்க எல்லாமே பிளாங்காக தான் இருக்கும். இப்போ 2 பேத்துக்கும் 2-2 தான். இப்போ யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு லைஃப் போயிடுச்சுனாலும் அதுக்கு மேலே அவங்களால யாருக்கு ஒரு லைஃப் இருக்கோ அவங்களால அதுக்கு மேலே ஹீல் பண்ணிக்க முடியாது. ஓகே, நம்ம ஷூட்டே பண்ணிடுவோம். நம்ம வித் ஸ்டாண்ட்லாம் பண்ண வேணாம், ரிஸ்க்கு தான் இது. ஆனால் இப்போ 2மே பிளாங்காக தான் இருக்கணும். ஓகே, பிளாங்க்கு தான். இதுக்கு மேலே ஃபுல்லாகவே பிளாங்க்கு தான் நினைக்கிறேன். இப்போ அப்படி தான் சொன்னேன், எனக்கே மறந்து போச்சு. ஓகே, பிளாங்காக முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். இதை ஒரு புல்லட் வேணால் இருக்கலாம். யோசிக்கிறாரு, ஒருவேளை லைவாக இருக்குமோ, ஏன்னா நம்ம ஒரு டைம் மாற்றி விட்டோம். இல்லை, பிளாங்க்கு தான். ஓகே, இதான் லாஸ்ட் ஒன்றுன்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் 2 இருக்குது. நம்ம முடிஞ்சு அப்புறம் வருதுன்னு நினைக்கிறேன், அதோட முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, பிளாங்க்கு. அப்போ நெக்ஸ்ட்டும் பிளாங்காக தான் இருக்கும். இல்லை, முடிஞ்சு. ஓகே, இப்போ நம்மளோட டர்ன் தான். ஓகே, திருப்பி நமக்கு ஸ்டீலர் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ட்ரிங்க்கு, அப்புறம் ஒரு இன்வெர்ட்டர். ஓகே, ஒரு லைவு 3 பிளாங்க்கு, டோட்டல் 4 இருக்கா? ஓகே ஓகே, அது ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நம்ம டர்ன் தான், என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, அவர்கிட்ட ஏதாவது ஆட்டையை போட்டுருவோம். ஓகே, இப்போ இந்த இன்வெர்ட்டர், ஆமாம் இந்த இன்வெர்ட்டர் எதுக்கு எடுத்தேன்? இப்போ இது பிளாங்காக இருந்தால் லைவாக மாற்றிடும், லைவாக இருக்கிறத பிளாங்காக மாற்றி விடும். ஓகே, இப்போ நம்ம சுற்றுப்போம். பிளாங்க்கு தான் நினைக்கிறேன். ஓ ஷிட், ஆமாம் அதில் காட்டுச்சு பிளாங்காக நம்ம யூஸ் பண்ணனால பிளாங்க்கு லைவாக மாறிடுச்சு. இப்போ தெரியாதனா பண்ணிட்டோம். இப்போ நமக்கு ஒரு லைஃப் தான், நம்மளால் ஹீலும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? அவர் செக் பண்ணிட்டாரு. இப்போ அவர் சுட்டா நம்ம காலி கன்ஃபார்ம். ஓகே, அவுட்டு தான் இந்த மேட்ச்சு. ஓகே, நம்ம செத்துட்டோம், அவ்வளோதான். ஓகே, நம்மளோட அன்லக்கின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ இஎம்ஐ தமிழ் கேமருக்கு ஜெயிச்சனால பணம்லாம் கொடுக்குறாங்க. நம்ம செத்ததுனால கலந்துக்கிறதுக்கு கூட எதுவுமே தரல. ஓகே, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம ரீமேட்ச் போடுறோம், ஜெயிக்கிறோம், நம்ம லக்கு நிரூபிக்கிறோம். நமக்கு லக்கு இல்லைன்னு நினச்சிட்டு இருப்பார், நம்ம போயே போகிறோம். ஓகே, இப்போ நம்ம திருப்பி ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே, திருப்பி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ரவுண்டில் எப்படியாவது தோக்கடிச்சு அவனை விடவே கூடாது. ஓகே, குட் டேன்னு சொல்கிறாங்க, நல்ல நாள் தான். இப்போ நம்ம வந்து உட்காந்தாச்சு. ரவுண்ட் 1 ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, 1 லைவ் 2 பிளாங்க், மொத்தமாக 3 புல்லட்ஸ். இப்போ நமக்கு லக் இருந்தால் ஃபஸ்ட்டு புல்லட்டே அடிக்கணும். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட வரணும். பாப்பா யார்கிட்ட வருதுன்னு. அடிச்சா இஎம்ஐ தமிழ் கேமரோட டர்ன் தான். இப்போ நமக்கு லக் இருந்தால் அவரால் சொல்ல முடியாது. பிளாங்காக இருக்கணும், பிளாங்க்கு. எஸ், பிளாங்க்கு தான், பிளாங்க்கு. இப்போ நமக்கு லக் இருந்துச்சுன்னா இது லைவாக இருக்கும். ஒரு கணக்குப்படி இது லைவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரே சுற்றுவோமா? ஓகே, அவரே சுற்றுவோம். எஸ், நினச்ச மாதிரி லைவ். நெக்ஸ்ட்டு பிளாங்க்கு தான். இப்போ நம்மளை சுட்டாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்மளை அவர் சொல்ல வச்சுருக்காரு. அப்போ நெக்ஸ்ட்டு அவர் தான் விளையாடுவார். நெக்ஸ்ட் அவர்கிட்ட தான் ஸ்டார்ட் ஆகும் ரவுண்டு. ஓகே, இப்போ ரவுண்ட் 2. இப்போ நமக்கு அந்த பாக்ஸில் 2 ஐட்டம் கொடுப்பாங்க. நல்ல ஐட்டமாக கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே, நமக்கு ஹேண்ட் கஃப்பு, அப்புறம் சூப்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 லைவ் 2 பிளாங்க்கு. 2 இதில் புல்லட் இருக்கும், 2 இதில் புல்லட் இருக்காது. ஓகேயா, இப்போ அவரோட டர்ன் தான். ஓகே, ஏன் தமிழோட டர்ன் தான். அவர் பிளாங்கை லைவாக மாத்திர இதை யூஸ் பண்ணிட்டாரு. இப்போ செத்தோம். கன்ஃபார்ம் இது லைவாக தான் இருக்கும். எஸ், சொன்ன மாதிரி லைவ் தான். செத்தாச்சு, ஒரு லைஃப் போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம டேர்னு டைம் விடக்கூடாது. ஹேண்ட் கஃப் போட்டுருவோம். இந்த ஹேண்ட் கஃப் எதுக்குன்னா அவரால் ஒரு மூவ் விளையாட முடியாது. இப்போ நம்ம சொல்லிட்டு திருப்பி நம்மளே சொல்லுவோம். இப்போ இது லைவாக தான்
தெரியாமல் தொட்டுட்டேன். இப்போ இது பிளாங்க் தானே? அட சூப்பரு, இது பிளாங்க் இல்லை. ஆமாம், ஃபஸ்ட் டைம் அவர் அந்த இன்வெர்ட்டர் யூஸ் பண்ணனால அது பிளாங்க் லைவ் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் டைம் நம்ம ஒரு டைம் ஷூட் பண்ணிட்டோம். ரெண்டாவது இப்போ நம்ம ஷூட் பண்ணுறப்ப இந்த சாவை யூஸ் பண்ணனால இது கட்டாயி டபுள் லைஃப் டேமேஜ் கொடுத்துருச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம ரெண்டு லைவும் இப்போ தான் முடிஞ்சிருக்கு. அவர் யூஸ் பண்ணது பிளாங்காக லைவாக மாற்றி யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இது பிளாங்காக தான் இருக்கும். ஓகே, கேல்குலேஷன் இதுதான் கரெக்டு. ஃபஸ்ட்டு அவர் பிளாங்க் லைவாக மாற்றிருக்காரு, மீதி 2 நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி அவருக்கு 2 போச்சுன்னா அந்த சாவை யூஸ் பண்ணி இந்த கன்னோட ஃப்ரண்ட்டை கட் பண்ணதுனால டபுள் டேமேஜாக விழுந்துருச்சு. இப்போ நமக்கு இதில் ஹேண்ட் கஃப், ஒரு ஹீலிங் போர்ஷன், அப்புறம் ஸ்டீலர் கொடுத்துருக்காங்க. இப்போ அவர்கிட்ட மேக்னிஃபைங் கிளாஸு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். இப்போ நம்மளோட டர்ன் தான். லாஸ்ட் அவர் தான் ஷூட் பண்ணார், பிளாங்கை நம்மளை ஷூட் பண்ணார். ஓகே, இப்போ நம்ம அந்த ஸ்டீலர் யூஸ் பண்ணி அவரோட மேக்னிஃபைங் கிளாஸை திருடிடலாம். ஓகே, இது லைவாக பிளாங்காக லைவாக இருந்தால் ஒரே ஷாட்டு. சூப்பர், இது லைவு. நம்ம 2வது ரவுண்டை ரொம்ப சூப்பராகவே ரொம்ப லக்கியாக முடிக்க போகிறோம். நமக்கு 4 லைஃப், அவருக்கு 1 லைஃப் காலி. ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம். லாஸ்ட் ரவுண்டு நம்மளை எப்படி தோக்கடிச்சாரு. நம்ம லாஸ்ட் ரவுண்டு தோற்றதுக்கு இப்போ ரிவெஞ்ச் எடுத்தாச்சு. ரொம்ப லக்கிஸ். நம்ம அவருக்கு ஒரே ஒரு லைஃப், அவர் ஃபுல் லைஃபும் போயிடுச்சு, நமக்கு 1 லைஃப் தான் போயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம ஜெயிச்சதுக்கு இதில் பணம்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம திருப்பி லாபிக்கு வந்தாச்சு. இதில் டெலிபோர்ட்டில் ஆகாது, அதே டேபிள் நமக்கு மட்டும்தான் பார்க்க வித்தியாசமாக இருக்கும். மற்ற பிளேயர்ஸெல்லாம் நம்ம விளையாடுறது வந்து பார்க்கவும் முடியும். ஆக்சுவலாக இந்த கேம் பிசியில் நைட்மேர் மோட் மாதிரி கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இந்த கேமும் சூப்பராக இருக்குது. மொபைல் வெர்ஷனுக்கு மொபைலில் விளையாடுற அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். முடிஞ்சால் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு யாரெல்லாம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அப்படியே நம்ம சேனலோட டிஸ்கார்ட் சொல்லியும் ஜாயின் பண்ணிடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்கும். அப்படியே நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இல்லை பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு சொல்லிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இல்லை பார்த்தவங்களுக்குலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.